கரூர் மக்களை மறந்தாச்சு, அங்க நடந்த சம்பவத்தை மறந்தாச்சு. இல்ல மத்த கட்சிகளுக்கு வென்யூ எல்லாம் கிடைக்குதுன்னா அவங்க கட்சி நடத்துறாங்க, நீங்க நடத்துறது சர்க்கஸ். கீழே இறங்கி வந்தாதான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னாரு, அதுக்குள்ள மறந்துட்டாரு பாத்தீங்களா இவரு. அங்க ஏறான் இங்க குதிக்கிறான், மக்களுக்கு நியூசன்ஸா இருக்கிறதுங்கிறது அடுத்த விஷயம். இன்னும் உங்களுக்கே பிரச்சனையா இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்பைன் முதுகெலும்பு வளர்த்துக்கிட்டு உங்க பார்ட்டியில இருக்கிற சப்போர்ட்டர்ஸுக்கு, பாரு தம்பி நம்பி நான் உன்னை அடிக்கடி வந்து சந்திக்கணும்னாலோ, நீ உங்க அண்ணனை அடிக்கடி பாக்கணும்னாலோ முதல் நீ ஒழுங்கா நடந்துக்கோ, ஒரு பேசிக் சிவிக் சென்ஸோட நடந்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு உங்க சப்போர்ட்டர்ஸுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியல. அதையும் வந்து கவர்மெண்ட் மேல போட்டு அப்படி மேனிபுலேட் தான் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இவரோட அரசியல் அப்படின்னா ஓகே. இவருக்கு எதிராக சதி பண்றேன்னு சொல்ற அதே கவர்மெண்ட் தான் 1000 போலீஸ்காரங்களை அங்க அனுப்பிச்சிருக்காங்க பாதுகாப்புக்காக. பேரிகேட்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமான ரிசோர்சஸ் அங்க குவிச்சு இவருக்கு பாதுகாப்பு இல்லை. இவரை பார்க்க போற மக்கள் இருக்காங்கல்ல, கரூர் திருப்பி நடந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு போற காசு டாக்ஸ் பேயர்ஸ் மணி. பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸா இருக்கட்டும், வென்யூ ஓனர்ஸா இருக்கட்டும், அவங்களால நீங்க வந்து ஒரு 1000 சேரை உடைச்சிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்காக உட்காந்து காம்பன்சேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க கையில இருந்தா காசு போடணும். ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க போயிடுவீங்க, அவங்கதான் எடுத்து சரி பண்ணணும். So have some empathy. உங்க அரசியல் ரொம்ப முக்கியமா மிஸ் ஆகுறது ரொம்ப எம்பத்தியா இருக்கு. ப்ளீஸ் ஹேவ் தட்.